The value of a motorcycle 2 years ago was 80,000 rupees. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோட்டார் சைக்கிளோட வேல்யூ வந்து 80,000 rupees. ஓகேவா? ஓகே. It depreciates at a rate of 4% in first year. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன இருக்கு? 4% depreciate ஆயிருக்கு. அப்போ 100 minus 4 into 96/4. அடுத்து in second year அவர் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லாம் பார்த்துருப்பாரு போல. It increases by 4%. ஸோ இப்போ செகண்ட் இயரில் increases by 4%. அப்போ into 100 plus 4 104/100. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ. இதை அப்படியே சால்வ் பண்ணால் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 8,000 rupees, அப்புறம் வந்து ஒரு 4% டிக்ரீஸ், அப்புறம் 4% இன்க்ரீஸ். பார்க்கலாமா? 0 0 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல். ஸோ 8 into 96 into 104. ஸோ இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் போடலாம். நான் சொல்கிற மாதிரி பாருங்க, மல்டிப்ளிகேஷனே தேவையில்ல. ஸோ லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 8 into 6 into 4. 8 6 ஆர் 48. அகெயின் லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 8 4 ஆர் 32. அப்போ யூனிட் டிஜிட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 2வா இருக்கணும். அப்படி இருக்க ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ டி தான் ஆன்சர். ஸோ இதுலேயும் பாருங்களேன், எங்கேயுமே லாஸ்ட்டில் ஜீரோவே முடியல. அப்போ இதுவும் கேன்சல். ஸோ யூனிட் வைஸ் பார்த்தா இவன் தான் ஆன்சர். உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இப்போ மல்டிப்ளை பண்ணி காட்டுட்டா? ஸோ 96 into 8. 6 8s are 48, remaining 4. 9 8s are 72 plus 4 76. 7 6 8 into 104. 8 4s are 32, remaining 3. 6 4s are 24 plus 3 27, remainder 2. 7 4s are 28 plus 2 30, and again 0 0 0. அப்புறம் 7 6 8. ஓகேவா? ஆட் பண்ணா 2 7 8 7 9. ஸோ 79,872. இதுதான் ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தா 79,872 இதுதான் ஆன்சர். நீங்கள் இப்படி கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணியே போடுங்க. பட் அவ்வளோதான், டைம் முடிய போது. இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் ரொம்ப மற்றதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா இந்த யூனிட் டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா செக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த சம். பாய்.